வணக்கம். இன்றைய ஆராய்ச்சி உரையாடல் நிகழ்ச்சியில் தமிழ் மொழியின் வளர்ச்சி, சங்க இலக்கிய ஆய்வு மற்றும் ஐம்பெரு காவியங்கள் குறித்து ஆழமான உரையாடல் நடத்த இருக்கு. நம்முடன் இணைந்துள்ள சிறந்த தமிழ் ஆய்வாளர் பேராசிரியர் முனைவர் டாக்டர் லெனின் அவரை வரவேற்கிறேன். நீங்கள் தமிழ் மொழி பிரிவை ஒரு தொழிலாக தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? நம்முடைய தாய்மொழி தமிழ். காலேஜை முடிச்சுட்டு சரி நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு பிஏ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்துட்டோம். ஆனால் எடுத்த பிற்பாடு நிறைய மறைமுகமான புரிதல்கள் நிறைய கிடைச்சிது. என்னப்பா நீ போய் தமிழ் படிச்சு தமிழ் எடுத்திருக்க, நீ என்ன பண்ண போற, நீ வேற குரூப் எடுத்தா, மேத்ஸ் குரூப். நான் 923 மார்க் அப்பவே 2001 நான் பாஸ் அவுட் +2. ஏன் தமிழ் எடுத்த நீ அப்படின்னு கேட்டாங்க. என்னடா நம்ம இப்படி சொல்றாங்களே, நம்ம எடுத்தாச்சு. ஆனா அதன் பிற்பாடு நான் தமிழ் மொழி இங்க படிப்பு சார்ந்த துறைகளை நான் வளர்த்துக்கிட்டேன், நிறைய வளர்த்துக்கிட்டேன். கவிதை எழுதுதல், கதை எழுதுறது, நாடகம், நாவல், இதெல்லாம் புத்தகம் போட்டிருக்கோம். நம்ம உரைநடை எழுதுறது, ஆய்வு கட்டுரைகள் எழுதுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் தகுந்த மாதிரி நான் வளர்த்துக்கிட்டேன். நான் அதை வெளிக்கொணர்வு செஞ்சிருக்கேன். அதனுடைய ஒரு பகுதியா இணையவை கற்றல் அப்படின்னு சொல்லி ஒரு ஜேர்னல் ஒன்று, ISS நம்பரோட ஒரு ஜேர்னல் ஒன்று நடத்திட்டு இருக்கேன். அதுக்கு நான் தான் சீஃப் எடிட்டரா இருக்கேன். அதனால நல்லா போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். நன்றி ஐயா. சமீபத்திய அறிவியல் சொற்கள் தமிழ் மொழி எளிதில் கிடைப்பதில்லை. தமிழ் வளத்தின் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும்? சரியா புரியலீங்களா கேள்வி எனக்கு. சமீபத்திய சாதாரணமா கேளுங்க. நம்ம ரொம்ப இதா பேசுனீங்கன்னா நம்ம இதா இருக்காது. சாதாரண லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ்ல பேசுங்க. சொற்கள் தமிழ் மொழி எளிதில் கிடைப்பதில்லை, தமிழ் வளர்ச்சியை எவ்வாறு பாதிக்கும்? இல்ல, அது என்ன அது காரணம்னா, பிறமொழி சொற்கள் தமிழ்ல நிறைய கலக்குது. அதுதான் உண்மை. அதுதான் இப்ப ஆங்கில சொற்களாகட்டும், அது மட்டும் இல்லாம தெலுங்கு சொற்கள், கன்னடம், மலையாள சொற்கள், இது எல்லாமே பிறமொழி சொற்கள் தமிழ்ல கலந்துட்டு தான் இருக்கு. இதை தவிர்க்க முடியுமான்னா தவிர்க்கலாம் முடியாது, வேற வழியே இல்லை. ஏன்னா ஒரு சில வார்த்தைகள்ல பிறமொழி சொற்களை நம்ம கலந்துதான் எழுதிக்க முடியும். ஆனா தமிழ் மொழியிலேயே எல்லா வார்த்தைகளுக்கும் எல்லா பொருள்களுக்கும் சொற்கள் உண்டு. ஆனா அதை மக்கள் பயன்படுத்தாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிறமொழி சொற்களை பயன்படுத்துறோம். உதாரணமா நம்ம இப்ப ரோடுன்னு தான் சொல்லுவோம், யாரும் சாலைன்னு சொல்றது இல்லை. ஏன்னா அது வட்டார வழக்கம் சொல்ல ஆயிடுச்சு. இப்ப ஒரு பாட்டிமா கூட அந்த மாதிரி தெலுங்குலயும் தெரியாது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணி விடுப்பா அப்படிதான் சொல்லும். அப்ப நம்ம இங்கிலீஷ் பேசுதாங்கிற அர்த்தம் கிடையாது. அது அவங்க வட்டார வழக்கம் ஆயிடுச்சு. அந்த அம்மா நினைக்குதுன்னா, ஒரு ரோடுனா சாலை, ரோடுன்னா சாலைக்கு இதுதான் ரோடுன்னு அர்த்தம், கிராஸ்னா வளைவு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கு கிராஸ்னா தமிழ் சொல் அப்படின்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் ஒண்ணு. தக்காளி இருக்கு பாத்தீங்களா, தக்காளிக்கு தமிழ்ல தக்காளின்னு சொல்றோம், தெலுங்குல சொல்லுங்க பாருங்க யாரையாவது. தக்காளிக்கு தெலுங்குல என்ன, யாராவது சார் தக்காளிக்கு தெலுங்குல இந்த அர்த்தம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா சொல்லுங்க பாக்கலாம் யாருமே. ஏன்னா நான் நிறைய கேட்டேன். நான் தெலுங்குல தக்காளிக்கு அர்த்தமே தெரியாது இவங்க யாருக்குமே. ஒருவேளை ஹைதராபாத் தெலுங்குலயோ இல்ல திருப்பதி தெலுங்குல இருக்காங்களான்னு தெரியல. ஆனா தமிழ்ல தக்காளி நம்ம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு தெலுங்குல அர்த்தம். ஏன்னா அவங்களுக்கு அது பண்ணணும், இதுக்கு வார்த்தை நம்ம ஒரு புதுசா உருவாக்கணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் உங்களுக்குள்ள வரவே இல்லை. இப்ப மத்தவங்க நீங்க கேள்வி வைக்கலாம், சார் நீங்க ஆப்பிளுக்கு நீங்க தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா, ஆப்பிள் தமிழ்ல கிடையாது. தமிழ்ல நாங்க ஆப்பிள் என்ன சொல்லுவோம், இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கலைச்சொல்லாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதாவது ஒரு பொருள் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பொருளுக்கு நான் என் பேர் தான் வைப்பேன், லெனின் அப்படின்னு வைப்பேன். எங்க அப்பா பேர் கணேசன் வைப்பேன், எங்க அம்மா பேர் சந்திரான்னு வைப்பேன் நானு. அப்ப அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ் மொழியாளர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கலைச்சொல்லாக்கத்தை கொடுக்குறாங்க. இது சொன்னா நல்லா இருக்குமே. இப்ப உதாரணமா பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, பாஸ்வேர்டு உலகத்துல எல்லா ஊர்லயுமே பாஸ்வேர்டு தான், எல்லா மொழியிலுமே பாஸ்வேர்டு தான், எல்லா மொழி ஊர் எல்லாத்துலயுமே பாஸ்வேர்டு தான். ஆனா தமிழ் என்ன சொல்றோம், நம்ம அதை கடவுச்சொல், கடந்து போறதுனால கடவுச்சொல் அப்படின்னு சொல்லி மாத்துக்கிறோம். பெருவாரியான மக்கள் தமிழ் மக்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார்கள் அப்படின்னா அந்த மொழி தமிழ் சொல்லா மாறுது. அப்படி மாறல அப்படின்னா பாஸ்வேர்ட் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுதான். அப்ப அதனால பிறமொழி சொற்கள் கலப்படம் அதிகமா வரதுனால இங்க இருக்கக்கூடிய சொற்கள், தமிழ் சொற்கள் குறைஞ்சிட்டே போகுதுன்னு அர்த்தம். என்ன காரணம் அப்படின்னா, நான் மொழிக்கு எதிராளி கிடையாது, மொழிக்கு ஆதரவாளன் தான். நீ எத்தனை 1000 மொழி கத்துக்கு, அதனுடைய திறமை. ஆனா உடைய தாய்மொழியை எந்த காரணத்துக்கும் விட்டுறாதீங்க. நீ கன்னடமாறு, நீ மலையாளமாறு, நீ இங்கிலீஷாரு, எது உங்க விருப்பம். உங்களுடைய தாய்மொழியில எழுதப்படி கத்துக்கு, அவ்வளவுதான். மற்றபடி நீ எல்லா மொழியும் கத்துங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். தாய்மொழியை விட்டுறாதீங்க, அதுதான்.
தமிழ் இலக்கியம் சமூகம் என்ன முயற்சிகளை எடுத்துள்ளது சார் தமிழை வளர்க்கறதுக்கு? இல்ல இன்னைக்கு வந்து தமிழ் செம்மொழி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து ஒரு பேசுவதற்கு மட்டும்தான் இருக்காங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. தமிழை செம்மொழி ஆய்வகம் வந்து சென்னையில, பெங்களூர் இருக்கு, மைசூர் இருக்கு, சென்னையில இருக்கு. உலகளாவிய கனடா தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, இலங்கை தமிழ்ச்சங்கம் இருக்கிறது, அதே மாதிரி சிங்கப்பூர் தமிழ்ச்சங்கம், மலேசியா தமிழ்ச்சங்கம் இருக்கு. உலகளவில் பறந்துபட்ட நிறைய தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. அந்த தமிழ்ச்சங்கத்துக்குள்ளெல்லாம் நம்முடைய இந்திய கவர்மெண்ட், குறிப்பா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அவங்களோட லிங்க் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பல கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. அதாவது ஆய்வுகள் வந்து வெளிவரணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா ஒருவேளை அதை நம்ம தெரியாம இருக்கலாம், நம்ம பார்வைக்கு அது கொண்டு வராம இருக்கலாம், நடுவில் சில தடைகள் இருக்கலாம். அது கவர்மெண்ட் ஆச்சு, அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த இதுவாச்சு. ஆனா மற்றபடி தமிழக பண்றாங்க. ஆய்வுகள் புதுசாக கொண்டுட்டு வாங்க, நிறைய ஆய்வுகளை முன்னெடுப்பு பண்ணுங்க, அந்த ஆய்வுகளை ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம வந்து அதை அந்த கரெக்டான வழிக்கு போக முடியல. இந்த இதுக்கு போனா இந்த ஃபண்ட் வரும் நமக்கு, இது மூலமா இந்த ஆய்வுகள் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியலையா இல்லன்னு தெரியல. இல்ல மேலே அதை முடக்கிக்கிறாங்கன்னு அதுவும் கொஞ்சம் இதா இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனா அது பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஃபண்ட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, அது போயிட்டு தான் இருக்குன்னு வச்சுங்களேன். 8 தொகை அக இலக்கியங்கள்ல ஆராய்ச்சி செஞ்சிருக்கீங்க சார். அது அந்த தலைப்பை எடுக்க என்ன காரணம் சார்? இல்ல நான் வந்து எம்ஃபில் படிக்கும் போது ஆற்றுப்படையில் பெண்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி, நாங்க முதல்ல என்னுடைய தீசஸே அதுதான். எம்ஏல வந்து ஆற்றுப்படையில் பெண்கள், மன்னிக்கவும், எம்ஏல திட்டக்கட்டுரை வந்து ஆற்றுப்படையில் பெண்கள் அப்படின்னு சொல்லி நாங்க பண்ணோம். ஈஸியா இருந்தது எங்களுக்கு. ஆற்றுப்படை இலக்கியம்னாவே வறுமை உள்ள அந்த சூழல்ல வந்து அந்த பெண்கள் எப்படி எல்லாம் வாழ்ந்தாங்கிறது அந்த கான்செப்ட். ஆற்றுப்படையினாவே வறுமை தான், சரிங்களா? இல்லாத ஒருத்தருக்கு இருக்கிறவன் பொருள் கொடுத்து உதவுறது தான். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல நாங்க என்ன பண்ணோம்னா, அடுத்தது எம்ஃபில் படிக்கும் போது 8 தொகை அக இலக்கியங்களில் 50 அப்படின்னு சொல்லி நிலம், நீர், காற்று, ஆகாயம், தீ அந்த மாதிரி வச்சு நாங்க பண்ணோம். சரி, அதே 8 தொகையிலேயே நம்ம ஏன் பிஹெச்டி பண்ணக்கூடாது? ஏன்னா எம்ஃபில் படிக்கும் போது ஆர்வம் அதிகமா இருந்தது. நம்ம அது என்ன ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அக இலக்கியங்கள்ல மக்களுடைய வாழ்வியலை பண்ண. உதாரணமா அவங்க அந்த காலத்துல என்ன உணவு சாப்பிட்டாங்க, அதாவது திட உணவு, திரவ உணவு, அந்த அதாவது வந்து கறி மாமிச உணவு எப்படி சாப்பிட்டாங்க, கல் குடிச்சிருக்காங்க. அதனால அதாவது பெண்கள் வந்து கல் குடிச்சிருக்காங்க. கல் வந்து தமிழருடைய பாரம்பரிய உணவா பார்க்கப்படுது, இயற்கை பானமாக பார்க்கப்படுது. ஆனா இன்றைய காலகட்டத்துல அந்த கல் உணவுல வந்து நிறைய வந்து கெமிக்கல்லாம் கலந்து போதைக்காக, விற்பனைக்காக, பணத்தை பண்ணதுனாலதான் அது தடை பண்ணாங்க. ஆக்சுவலா கல் வந்து ஒரு இயற்கை பானம், நுங்கு, அதுக்கப்புறம் இளநீ மாதிரி ஒரு நல்ல பானமா பார்க்கப்படுது. அதைத்தான் வந்து சங்க இலக்கியங்கள் அதான் சொல்றாங்க. அது மாதிரி அவங்க ஆடை அணிகலன்கள் என்னென்ன அணிந்தாங்க, கூரை புடவைன்னு சொல்லுவோம், அது பட்டு புடவை சொல்லுவாங்க, அந்த கூரை புடவை பத்தி சொல்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி இருப்பிடம், ஒரு மனிதனுக்கு முக்கியமா 3 என்ன அப்படின்னா உணவு, உடை, உறையுள். இந்த 3ம் எவ்வாறு கிடைச்சது அந்த காலத்துல? வீட்டுக்கு வந்தா யாரா இருந்தாலும் தண்ணி கொடுக்குற பழக்கம், விருந்தோம்பல் பண்பு இருந்தது அந்த காலத்துல. அது நீ யார் ஆளு, அவங்க ஆளு சாதியாலும் அடுத்த விஷயம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா ஒரு சொம்பு தண்ணியாவது எடுத்து வந்து முந்தாங்க குடிங்க அப்படின்னு அந்த பழக்கம், அந்த விருந்தோம்பல் பண்பு இருந்தது. அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது ஏன் நம்ம ஆய்வுகளை சொல்லக்கூடாது? இந்த ஆய்வு மூலமா மக்களுக்கு நாளைக்கு பின்னால யாரோ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆய்வு மூலமாக ஏன் நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடாது நம்ம இதை அப்படின்னு நம்மளுக்கு தோணுச்சு. அதை நாங்க எங்க கையிட்ட சொன்னோம், நெறியாளர்கிட்ட சொன்னோம். அவர் வந்து சரிப்பா தம்பி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை வச்சு அந்த அக இலக்கியங்களை குறுந்தொகை, நற்றிணை, குறுந்தொகை, நல்ல குறுந்தொகை, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றிழந்தோர் ஏற்றும் கலித்தொகை, அகம்புறம் என 8 தொகையே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 8 நூல்கள்ல சரி புறத்தை எடுத்துட்டோம்னா ரொம்ப நீளமா போகும், தீசஸ் நீளமா போகும், அது பறந்து விரிந்து விடும். ஆக அந்த 5 நூல்கள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அகநூல்களை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க வந்து அந்த தீசஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 5 தமிழ் காவியங்கள் அடிப்படை கதையை கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? தமிழ் காவியம், அதாவது சிலப்பதிகார காப்பியங்கள் சொல்றீங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. சிலப்பதிகாரம் அதாவது வாய்மொழி கதைகள்னு சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் மணிமேகலை பார்த்தீங்கன்னா வாய்மொழி, அதாவது இவரு சிலப்பதிகாரம் வந்து இளங்கோடி எழுதுறதுக்கு முன்னாலேயே நம்ம மக்களிடம் வந்து வாய்மொழி கதைகளாக, கண்ணகின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அது ரொம்ப அருமையா இருக்கும். எடுத்த உடனே சேரன் செங்குட்டுவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைமலை சுத்தி பார்க்க வருவாரு. திடீர்னு ஒரு இடத்துல கூட்டமா இருப்பாங்க, சேரநாடு கேரளா கூட்டமா இருப்பாங்க. என்ன கூட்டமா இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாரு. கேட்ட உடனே யாருக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்ப ஒருத்தி வந்தா திருமாமலை அறுத்த பத்தினி, ஒரு மலை அறுத்த பத்தினி, ஒரு பொண்ணு நம்ம மார்பு அறுத்து ரத்த வெள்ளத்தோட விரிந்த தலைமுடியோட உருண்டை கண்ணூரோட ஒரு பொண்ணு வந்தா, கையில ஒட்டை சலம் பொண்ணுன்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியாது, யாருப்பா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாரு சேரன் செங்குட்டுவன்.
அப்பதான் அங்க சீத்தலை சாத்தனார் அப்படின்னு ஒரு புலவர் இருப்பார். அவர் சொல்லுவாரு, ஐயா மன்னா அந்த கதையை நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லி கண்ணகியுடைய வரலாறு சொல்லுவாரு. அந்த கண்ணகியுடைய வரலாறு சொன்ன உடனே கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, கண்டிப்பா நம்ம தமிழர்கள் ஏதாவது உணர வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ போய் தம்பிட்டு போய் சொல்லு இந்த கதையை. யார்? என் தம்பி இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் இப்ப வந்து புலவரா இருக்கான். அவன் சண்டை போட்டுட்டு நான் வந்து இங்க அரசாட்சி வேணான்னு சொல்லி போயிட்டான், அவன்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே சீத்தலை சாத்தனார் சொல்ல அந்த சிலப்பதிகார கதையை ரொம்ப அழகா இளங்கோவடிகள் அதை ரொம்ப மெருகேற்றிருப்பாரு. ஆனா இளங்கோவடிகளுக்கும் சீத்தலை சாத்தனார் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுட்ட மாதிரி எதெல்லாம் இளங்கோவடிகள் சொல்லணுமோ அதை பண்ணி சொல்லிட்டு போயிடுவாரு. சீத்தலை சாத்தனார் எல்லாம் சொல்லணும் அதை சொல்லுவாரு. ரெண்டுக்குமே கொஞ்சம் கூட எங்கேயுமே கதை ஒட்டாது. இவரு சொல்லாம சீத்தலை சொல்லியிருப்பாரு, சீத்தலை சாத்தனார் சொன்னதை இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி சீவ சிந்தாமணியும் இன்றைக்கு கூட முழுமையான காப்பியம் அப்படின்னா சீவ சிந்தாமணி தான். காமச்சுவை இருக்க சொட்ட சொட்ட படிக்கிறதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், படிக்கலாம் முடியாது. அது வசதவல்லி மாலாம் ரொம்ப படிக்கிறது கஷ்டம் தான் இருக்கு. ஆனா அதான் வாழ்க்கை, அதான் லைஃப், அதுதான் பாடம், இதுதான் இருக்கணும்னு சொல்லக்கூடியது. ரொம்ப அழகா ஒரு மனிதனுடைய அந்த 8 பெண்களை மணத்தல் பிளஸ் துறவுரம் மேற்கொண்டு வரை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் குண்டலகேசி கதை, உங்களுக்கு இந்த ஒரு படம் வாராயோ ஒரு பாட்டு இருக்கும். ஒரு பொண்ணு குண்டலகேசி பத்தரைன்னு ஒரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு வந்து ஒரு திருடனை வந்து கல்வனை வந்து விரும்புவா. அப்பா வந்து மந்திரி, அப்பாட்ட போய் சொல்லுவா, அப்பா நான் அந்த திருடனை விரும்புறேன்னு சொல்லுவா. அப்பா சொல்லுவாரு, ஏமா அவனே திருட, அவனை போய் கிளம்பிக்கிறேன்னு சொல்லுவா. அதெல்லாம் முடியாது, நான் கட்டினா அவனை தான் கட்டுவேன். அப்பா என்ன பண்ணுவாரு, பொண்ணோட பாசம், அப்படியே அம்மா வாமா அப்படின்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி அந்த திருடனை விடுவிச்சு மன்னர் கட்டி வைப்பாங்க. சும்மா ஜாலியா சந்தோஷமா இருக்கும் போது அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சந்தோஷத்தின் அதிகப்படியான விரதத்தை நீ ஒரு கல்வன் தானா திருடன் தானு சொல்லுவா. அவன் மனசுல வச்சு என்ன பண்ணுவான்னா, அந்த திருடன் அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு மலை வச்சு கூட்டிட்டு போவான். கூட்டு போய் நீ என்ன திருடன்னு சொன்னியா இல்லையா, அவனை மேல கீழே தள்ள போறேன்னு சொல்லி சொன்ன உடனே இவன் பயந்துக்குவா, ஐயோ நம்மளை கால அழுவா, ஏங்க நீங்க பதி, என் கணவர், நீங்க தான் என் தெய்வம், என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவான். அதெல்லாம் முடியாது, நீ என்ன திருடன் சொன்னியா இல்லையா, நான் வந்து உன்னை கொல்ல போறேன்னு சொல்லுவான். இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, நீங்க தான் எல்லாமே உலகமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி 3 சுத்தி வரும்னு சொல்லி 3 சுத்தி வந்து அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுருவா. யார? கணவனை. இந்த பத்தரை அதுக்கப்புறம் என்ன பண்ணா, குண்டலகேசி சுருண்ட முடியை உடையவள், அதான் குண்டலகேசி, கேசினா முடி, குண்டலம் அப்படின்னா சுருண்டன்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுவான்னா பௌத்த மதம் ஆக்சுவலா குண்டலகேசி பௌத்தத்துல சேர்ந்து, குண்டலகேசி மணிமேகலை பௌத்தம், மீதி 3 சமணம். பௌத்தத்துல சேர்ந்து பொதுமக்களுக்கு வந்து இது பண்ண ஆரம்பிச்சிருவா. நீலகேசிக்கும் இவளுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கும் அப்பப்ப. அது அடுத்த கதை. அடுத்தது இன்னொரு கதை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து படம், ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த படம் வந்திருக்கு, வாராய் தோழின்னு சொல்லி, வாராய் அப்படின்னு அந்த பாட்டு கூட்டு போவாங்க மலை மேல, படம் வந்திருக்கு. வளையாபதி கதை வந்து மிஸ்டர் பாரத் படம் பார்த்திருப்பீங்க, ரஜினி சத்யராஜ் நடிச்ச படம். சேம் கதை அதுதான். நவகோடி நாராயணன் சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து ஒரு கீழ் சாதி பொண்ணு கல்யாணம் பண்ணிக்குவாரு. அது அவங்க செட்டியார் அவரு. ஆனா அவங்க மக்கள் வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க அவரு. ஆனா இவர் என்ன பண்ணுவாருன்னா, பிள்ளையையும் அந்த பொண்ணையும் கன்சீவ் இருப்பாங்க அந்த அம்மாவை ஒதுக்கி வச்சுட்டு வேற ஊருக்கு போய் அவங்க ஜெயில ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவாரு. அப்ப அந்த பொண்ணு, அந்த பையன் இருப்பான், அவன் வளையாபதி. அவன் பையன் என்ன பண்ணுவான், அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும், எங்க அப்பாவை தேடி கண்டுபிடிப்பேன்னு சொல்லி நவகோடி நாராயணனை கண்டுபிடிச்சு நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பான். இதான் மிஸ்டர் பாரத் படம்னு வச்சுங்களேன். அதை வச்சுதான் கதை எடுத்தாங்க. அது 5 கதை ரொம்ப அற்புதமா இருக்கும். அது பெஸ்ட் எதுன்னு சொன்னீங்கன்னா மறுக்க முடியாத உண்மை சிலப்பதிகாரம் தான். இளங்கோவடிகள் சும்மா பட்டாஸ் கிளப்பியிருப்பாரு. அதாவது ஒரு இந்த அரங்கம் அமைப்பு வந்து அழகா சொல்லுவாரு. அடியருக்கு உரையில வந்து ஒரு அரங்கம் எப்படி இருக்கும், ஒரு சீரலைவாய் திருச்சிரலைவாய்லாம் சொல்லுவாங்க, கலந்து வர இந்த சீரலைவாய் அதெல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமா ஒரு அரங்கம் எப்படி இருக்கணும், ஒரு நடன கலை எப்படி இருக்கணும், இது எல்லாமே ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாங்க. அதை அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அற்புதமா ஒரு படைப்பு சிலப்பதிகாரம். தமிழ் மொழியின் செழுமையையும் ஆழத்தையும் நமக்கு உணர்த்தியது லெனின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.